இதான் இருக்காங்க. இதான் இருக்காங்க. என் ரூபமாக இருக்காங்க, எங்கள் அம்மா ரூபமாக இருக்காங்க. அழுவாரு மேடம் அவரு. அழாது. ஒன்றும் இல்லைக்கா. பரவாயில்ல சொல்லுங்க. அம்மா அம்மா இல்லாதவங்களுக்கு தானே தெரியும் அம்மா இல்லாதவங்களோட பெருமை. அதுதான் இங்கே நடந்திருக்கு. Welcome our junior cooks and the senior cooks and our beautiful Komali. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. தேவையில்லாத இன்கிரிடியன்ட்ஸ்லாம் மொட்டை மாடிக்கு அனுப்பலாம் நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம். சங்கீதா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். Why don't you help yourself? மொட்டை மாடி is waiting. ஏன் அசிங்கி விட்ட நீ என்ன? அச்சா, கோவில் கருவறையில் ஒலிக்கும் மந்திரத்தை விட இனிமையானது நம் வீட்டு சமையல் அறையில் கேட்கும் அம்மாவின் வளையல் சத்தம். அடடே ஆச்சரியக்குறி. அடடே நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. மருந்தை கூட விருந்தாக சமைப்பதில் நீ புத்திசாலிதான். அம்மா கையால் சாப்பிடும் அனைவருமே பாக்கியசாலிதான். என்ன டயலாக்டா. ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. உயிர் கொடுத்து உணவு கொடுத்த உன்னை நான் என்னவென்று போற்றுவேனோ. சாமிடா. சாமி சாமி. என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். இருக்காங்க. இதான் இருக்காங்க. என் ரூபமாக இருக்காங்க, எங்கள் அம்மா ரூபமாக இருக்காங்க. ஏய், ஏன் அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதடா. தைரியமா போ. நீ திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதுடா. ராமர் என்னாச்சு? அம்மாக்கு ஞாபகம் வந்ததா? அழுவாரு மேடம் அவரு. அழாது. உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? யாருக்கு பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். நான் நீ ரொம்ப ஸ்ட்ராங் நினைச்சேன். நான் ஸ்ட்ராங் தான். ஆனா அம்மா அப்பா இந்த விஷயத்துக்கு வரும்போதுல பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா? ஆனா அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சந்தோஷமா வைக்கணும். அவ்வளவுதான். God bless you. Thank you. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஏன் இந்த எமோஷனல் அப்படின்னா, அது இந்த உலகத்திலேயே திரும்பி பெற முடியாதது அம்மா அப்பா மட்டும்தான். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? இருக்கிற வரையும் எல்லாருமே வந்து சந்தோஷமாக பார்த்துங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் அன்றைக்கி அதான் சொன்னேன். எல்லார் ஃபோன்லேயும் அப்பா அம்மானு இருக்கும், யாருமே பேசவே மாட்டோம். டெக்னாலஜினால எல்லாரும் கிட்ட வரதா நினச்சிக்கிட்டு தூரமாக போயிட்டு இருக்கீங்க. யாரும் மூஞ்சியை பார்த்தே பேசுறது இல்லையடா. அப்புறம் பேசுகிற மாதிரி வரேன், நான் ஷூட்டில் இருக்கேன். என்ன ஏன்னா அது நம்பளுது அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? நம்ம பேசி எப்போ வேணால் பேசிக்கலாம். சரிம்மா நான் வரேன், கூப்பிட்றேன், வை அப்படின்றோம். ஆனால் இல்லைன்னா எல்லாருக்குமே அது வலி இருக்கும். ஃபேஸ்புக்லேயே இல்லாத அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே அம்மானு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடுவீங்க. அவங்களுக்கு எப்படா தெரியும்? அப்போ யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா இது மிஸ் பண்ணிட்டுமே, நம்ம ஃபோன் அடித்தப்ப எடுக்கலையே தப்புன்ட்டு. அது எல்லாருமே அது உணர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். உன்னையும் என்னையும் படிச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு தன்னாத்தா. நீங்க சமைக்கிற சமையல்ல அன்பு இருக்கணும், டேஸ்டா இருக்கணும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. இங்க இருந்து வெங்காயத்தை எடுக்க போயிரும். ஓகே, வரக்குள்ள எல்லாத்தையும் கொட்டிக்கினே வரும். ஓகே ஜோக்கே அடிக்கலாம், ஜோக் சொல்ல. என்ன சிரிப்பு உனக்கு? இது ஜோக்கா? நீ ஜோக்காவும் சிரிச்சாலும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? இல்ல ரெடி. Your time starts now. அம்மா ஏய், இந்த டாஸ்க் வேணாம். வேணாம்டா. ஐயோ போச்சே. என்னாச்சு? என்னாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். ஐயோ இதுகளும் சரி பண்ணதே. யாருன்னா என்ன கூட்டு போய் சேர்த்து விட்டுருக்கா? இப்படி ஒரு இன்டர்நெட் தான் தேவையில்லாதது. பாருங்க ஐயோ அம்மா.
கொஞ்சம் தான் சுமந்த பிள்ளை நல்லவதான், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. ஒரு பிளேட் எடுத்து சொல்லுப்பா. பிளேட் வேலை செய்டா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பா என்னடா வேர்த்திருச்சுப்பா. சத்தியமா நான் வந்து ஓடி வந்து மூச்சு வாங்கி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். பா அதான் ஐயோ சாமி, இவன் வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இப்ப நான் விக்கிச்சுவா இல்ல, நான் ஸ்ரேயா. அதுதாங்க சொல்றேன், நீ ஸ்ரேயா கட்ட போட்டா நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நீ நினைக்க கூடாது. நான் பொறுக்கின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நேர்ல பார்த்தது இல்லையே, இனிமே பாப்பீங்க. ஸ்ரேயாவை என்னால என்னெல்லாம் பண்ண முடியலையோ அதெல்லாம் உன்னை வச்சு நான் பண்ணுவேன். பஸ் இப்ப நான் உங்களை நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா, சத்தம் போட்டு கொல்லவா, சத்தம் வராம கொல்லவா, ரத்தம் வர வச்சு கொல்லவா, ரத்தம் வராம கொல்லவா? சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். ஏன் புருஷன் அப்படிலாம் சொல்ல சான்ஸ் இல்லடா. தங்க சங்கீதா இருக்கலாம், சும்மா சங்கீதா இருக்கலாம், நாய் சங்கீதா எல்லாம் இல்ல. என்னடா வாய்ஸ் இது எனக்கு மேல இருக்கு உனக்கு? என்னடி வாய்ஸ் இது? நாளை யாருமே தெரியாம இருந்தல்ல. ஆமா, வேறே ஆளையே நம்ம தான். அதனால தான் உங்களாலையும் செக் ஆஃப் தி வீக் வாங்க முடியல. நீங்களும் வாங்கிட்டீங்க. இப்ப நம்ம வாங்குறதுக்கு தான் இப்ப கடவுள் அமைச்சிருக்கான். ஆமா, கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல. டேய், கடவுளுக்கு வேற வேலை இல்லையாடா? 1000 பேர் 1000 சமைக்கலாம், ஆனா இங்க ஜெயிச்சு வின் பண்ணி கொடி பிடிக்கிறது நம்மளா தான் இருக்கணும். இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. ஐயோ ஸ்ரேயா, உன் கெட்டப் போட்டு வந்து சாவடிக்கிறான் அவன். என்னால அவனை அடிக்கவும் முடியல. இது என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே? டேய் அதான் சொல்றேன்லடா, இட்ஸ் a funடா, fun thrillerடா. லாஸ்ட் 25 மினிட்ஸ். எங்க கிளம்புறீங்களா? ஓ, சமையல முடிக்கணும். நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. பயங்கரமா இருக்க. கிரேஜி கிரியேட்டிவ் நானே, வேற லெவல் ஷெஃப் நானே. அப்படியா? ஆமாங்க. நல்லா செய்ய. வாய் ஃபர்ஸ்ட் போட கூடாது. உன்னோட சமையல் தான் பேசணும், உன்னோட வாய் பேச கூடாது. உங்க பேர் என்னமா? என் பேர் தவமணிப்பா. தவமணி. தவமணியா? இந்த பொண்ணையா நீங்க? தவமா இருந்து பெத்தாங்க. அதான் இருந்து பெத்தீங்க இந்த பொண்ண. இந்த பொண்ணு சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த குக்குட் கோமாளில அப்படின்னு கத்திட்டே இருக்கா. கழுத புடிச்சு முடுக்கல மாதிரி இல்லடா, சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? ஓகே உமர், உங்க டிஷ் பேர் என்ன? அந்த டிஷ்ஷோட பேர் என்ன? மதர்ஸ் லவ் தாங்க. டாப் நாச்ரா, டாப் நாச்.